சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கிளாசிக் சினிமாவில் பாடல் எழுத தொடங்கி இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கண்ணதாசன், ரஜினி படத்திற்கு எழுதிய ஒரு பாடலில் முக்கியமான ஒரு வார்த்தையை கங்கை அமரன் மாற்றி எழுதியுள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்தவர் ரஜினிகாந்த். 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவர் தற்போது வரை 160 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வரும் ரஜினிகாந்த் சென்டிமெண்ட், ஆக்ஷன் என பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். அதே சமயம் சில படங்களில் ரஜினி தனது வழக்கமான நடிப்பில் இருந்து விலகி கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் அளித்து நடித்துள்ளார். அந்த வகையில் முக்கியமான படம் முள்ளும் மலரும். மகேந்திரன் இயக்கிய இந்த படம் ரஜினிக்குள் இருக்க ஒரு சிறந்த நடிகரை வெளியே கொண்டு வந்த படங்களில் ஒன்று. கடந்த 1978ஆம் ஆண்டு இந்த படம் தமிழ் சினிமாவில் எல்லா காலமும் கொண்டாடும் கிளாசிக் படங்கள் வரிசையில் இந்த படம் இருந்தது. படாபட் ஜெயலட்சுமி, ஷோபா, சரத்பாபு உட்பட பலர் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் இப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் அடித்தது. அதிலும் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பாடல் இன்றும் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து வருகிறது. அப்படி புகழ்பெற்ற பாடலில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் சிறிய திருத்தம் செய்துள்ளார். இது குறித்து நேர்காணல் ஒன்றில் கங்கை அமரன் பேசியதாவது: முள்ளும் மலரும் படத்தில் செந்தாழம் பூவில் உட்காரும் தென்றல் என் மீது மோதுதம்மா என்றுதான் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அப்போது நான் செந்தாழம் பூவில் உட்காரும் தென்றலுக்கு பதிலாக வந்தாடும் தென்றல் போட்டால் சாஃப்டாக இருக்குமே என்று சொன்னேன். அதற்கு கண்ணதாசன் கரெக்ட் தான், அதையே போடுங்கள் என்றார். எழுத்தின் மேல் இருக்கும் ஆர்வத்தால் நாம் சொல்வது எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. இதுவரைக்கும் 1350 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இன்றும் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். நேயர்களே, இளையராஜா, கங்கை அமரன் பாட்டு திறமைகள், அவர்களின் வரிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். அதேபோல் இளையராஜா பாடல்கள், இளையராஜா வரிகளில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.